மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரோட வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கீங்க. ஸோ ஐயாவை சந்திக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். மாதம் நம்ம ராசி பலன் போட்டுட்ருக்கோம். அதுக்கான வரவேற்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வேர்ல்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஐயா துல்லியமாக கணிச்சு வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வருகிற மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கு ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் சனி மாறுறதுனால எப்படி இருக்க போகுது, அதனுடைய பலன்கள் என்ன? ஸோ சனீஸ்வரன் கண்டாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ ஐயா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் என்று இந்த 12 ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இன்னைக்கு சனி மாற்றத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இன்னைக்கு இந்த சனி மாறதுனால 12 ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது சார்? ஆமாம், அது இல்லாமல் சனி மாற்றத்தை பற்றியும் சில கோயிலில் எல்லாம் அந்த இது இல்லாமல் இருக்காங்க. சில கோயிலில் இல்லைன்னா கூட கவலை இல்லை, நீங்கள் அதை பண்ணுங்கள், புரியுது எனக்கு கண்டிப்பாக. ஆனால் ஏன்னா பாம்பு பஞ்சாங்கம் ஒரு முதன்மையான பஞ்சாங்கம். ஏன்னா அதுக்கப்புறமா பாம்பு பஞ்சாங்கம் எப்போ வால்கிளாக் வந்ததோ திருத்தப்பட்டது தான் திருக்கணிதம். புரியுதான்? அப்போ பாம்பு பஞ்சாயத்து தான் அது முதன்மையான இருக்கும். அப்போ அந்த பாம்பு பஞ்சாயத்து முதன்மையான வழிவகை சொல்ல அடுத்த வருஷம் தான் மாறுது அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. அடுத்த வருஷமே அவங்க அதோட இது கணக்கு வச்சு அதோட வழி பண்ணுறதுனால எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அது 1.5 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு சேஞ்சஸ் 2 வருஷம் மாறும். பட் அவங்களோட 1.5 வருஷத்தில் சேஞ்சஸ் வரும். அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா வழி பார்க்குறப்போ மாறுது. அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க பாம்பு பஞ்சாங்கத்தோட வழி பண்ணுறது அந்த ஆலயத்தோட வழிமுறையில் நடக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஆனால் திருக்கணித பிரகாரம் 29ஆம் தேதி மாறுறார். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா 13ஆம் தேதி புரட்டாதிக்கு போயிட்டார். புரட்டாதிக்கு போயிட்டு இப்போ உத்திரட்டாதிக்கு போகிறார். ஸோ உத்திரட்டாதி அன்னைக்கு இந்த சனி மாறுறார். அன்னைக்கு அமாவாசை. ஸோ அன்னைக்கு மாறுறார். அந்த அமாவாசை இருக்கிறதுனால அதோட வழி எப்படி இருக்கிறதே நம்ம பார்த்துக்கோம். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் மாற சொல்லியும் இது சில விஷயங்களை துல்லியமாக எடுத்துன்னு போனோம். துல்லியமான வழிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மகரத்துக்கு இப்போ 2022 ஏப்ரல் மாதம் மாறியிருக்கார். அதுலேருந்து திரும்பி நம்ம 30 மாதம் கணக்கு எடுத்துக்கணும். அந்த 30 மாதம் கணக்கு எடுத்திங்கன்னா மகரத்துலேருந்து திரும்பி கும்பத்துக்கு போயிட்டார். கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்துலேருந்து இப்போ மீனத்துக்கு போகிறார். ஸோ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனது 2022 அந்த ஏப்ரல் மாதத்துல போயிட்டார். சில ஜாதகத்தில் ஜூலை அப்படி போயிருக்கு. ஸோ இந்த கணக்குகள் பார்த்தீங்கன்னா 30 மாதத்துக்கு கரெக்டாக பிப்ரவரி 27 வருது. ஆனால் இப்போ மார்ச் அது வேரியேஷன் வரும். ஒரு 10 நாள் 15 நாள் வேரியேஷன் வரும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாம்பு பஞ்சாயத்துக்கு 1 வருஷத்துக்கு தாண்டார். 1 வருஷத்துக்கு தாண்டதுக்கு ஒரு நிலமை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் மகரத்துக்கு விட்டு போகுது. ஓகே. ஸோ மகரத்தோட கணக்கு நம்ம எடுத்தீங்கன்னா மகரத்துக்கு கண்டிப்பாக விட்டு போகுது 29ஆம் தேதி. ஸோ மகரத்துக்கு விட்டு போயிட்டு இதுக்கு போயிட்டு திரும்ப தனுசுக்கு அதரா சனி ஆரம்பிச்சிருது. இதுதானக்கு விருச்சிகத்துக்கு 5ல் போயிடுறாரு. பூர்வபுண்ணிய சாணாதிபதி ஆகிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுனால அந்த கணக்குகள் பார்க்க சொல்ல இந்த மாறக்கூடிய தன்மையாக இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் இதில் அமாவாசைக்கு மாறுறது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செயலை நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா விசேஷமான நாள் அமாவாசைன்னும் போது அந்த நாளில் அவர் மாறும்போது நிறைய பேருக்கு அச்சமும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து இந்த ராசி பலன் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். மிதுன ராசி ஜென்மத்துக்கு குரு போயிடுறார். அது இல்லாமல் 10ஆம் இடத்துக்கு சனி வர்றார். இந்த 10ஆம் இடத்தோட சனி அழகாக வேலையை மாற்றுவார். ஒரு புது தொழில் ஆரம்பத்துக்கான வழிகள் வருவார். செயல்கள் பழைய இடங்கள், அதாவது பழைய இடங்கள், புராதனமான இடங்கள், அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஒரு ஷேர் பண்ணுறதோ அந்த ஷேர் வாங்குறதோ அதுக்கான வழிகள் ஏற்பட்டுரும். அது இல்லாமல் உடன்பிறப்புக்குள்ள சின்ன சின்ன செலப்பிழப்புகள் அது மாறி நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமைகள் எடுத்துன்னு வந்துடுவார். அது இல்லாமல் புது வேலை கொடுத்துருவார், புது பிஸ்னஸ் கொடுத்துருவார். வேறு இடங்கள் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. விசாக்கள் பிரச்சனை இருக்காது. நல்ல வழிமுறைகள் கிடைச்சி போவோம். அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை 10ஆம் இடத்துல சனி அவங்க பாவத்தை வழி பண்ண செய்வார். அதுக்கோட நிலையை உருவாக்குவார். அந்த நமக்கு அதுவும் பர்டிகுலராக மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம். ஸோ திருவாதிரை நட்சத்திரக்கும் புனர்பூசத்துக்குமே இன்னும் வலுவான நேரங்கள் வந்திருக்கு. நல்ல வழி செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஏன்னா பாக்கியாபதி ராகு போகிறதுனால ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். அது இல்லாமல் இவங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட், 2வது ஷேர் மார்க்கெட், ஒரு புது வழியான தொழில், இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், புரிதலுக்கு, இல்லைன்னா டிஜிட்டல்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஏஐ, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய நிலைமை இவங்களுக்கு வந்துடும். எதிர்பார்க்கான வாய்ப்புகள் எடுத்துக்கணும்னா 10ஆம் இடத்துல சனி கெடுப்பான்னு சொல்லுவாங்க. கெடுக்க முடியாது. பாக்கியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனியோட பலம் இருக்கிறதுனால பாக்கியாதிபதியில் ராகு போயிடுறதுனால அந்த பலத்தை எல்லாமே அவன் எடுத்துப்பான்.
சனி வீட்டில் போய் எல்லா பலத்தையும் எடுத்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஒரு பெரிய பலம் அங்கே காத்திருக்கு. மிதுன ராசி பர்டிகுலராக மிருகசீரிஷம், இது திருவாதிரை நட்சத்திரம். இங்கே இருக்கவங்களுக்கு அவங்களோட அப்பாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ், சில மருத்துவ செலவுகள் வரலாம். அம்மாவுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ், முதுகு கால் வலி வரலாம். உடன்பிறப்போர் வழியில் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு, சில கெட்ட செய்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே நேரம் மிருதுன ராசியில் வந்து தொண்டை, இரும்பல், சளி, தலைபாரம், தூக்கம் இருக்காது, என்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி 10ஆம் இடத்துல இந்த மாதிரி நிலைமையை கொடுப்பான். பர்டிகுலராக இந்த 6ஆம் மாதம், இந்த 7ஆம் மாதம் வரைக்கும் கண்ட உணவுகள் இருக்காதீங்க. வெளி உணவுகள் வந்து எதுவும் எடுக்க வேணாம். வீட்டு உணவு சாப்பிட்றது நல்லது. அது மூலயமா இன்டைஜஸ்ட் ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க. இன்டைஜஸ்ட் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்டது, வயிறு கோளாறுகள், எப்போ பார்த்தாலும் வயிறில் பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஒரு நிலைமை இந்த 10ஆம் இடத்துல சனி உட்கார சொல்ல கொடுப்போம். வர்த்தகம் பயங்கர விரிச்சோடும், போட்ட பணம் 2 மடங்கு உருவாகும். அந்த நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். 6ஆம் மாதத்தில் மிகப்பெரிய தொழில் ஆரம்பிச்சிடும். தொழில் லாபங்கள், வழிகள், வருமானங்கள் பெருகக்கூடிய நன்மைகள் வரதை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். வழி எல்லாமே ஒரு ப்ராப்பர் வழியாக போனால் நிறைய பணங்கள் ஈடுபடும். ஆனால் 12ஆம் மாதத்தில் 3ஆம் மாதம் வரைக்கும் வந்த நிலைமைகள், செலவுகள் அதிகமாகும். மிகப்பெரிய செலவுகள் வந்து குறைஞ்சிரும். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த 3 மாதத்தில் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல சனி வந்தால் இடுப்பு, கழுத்து, கால், அது எல்லாமே நரம்பு தன்மைகள், நர்வஸ் ப்ராப்ளத்தை உருவாக்குவாங்க. இந்த நர்வஸ் ப்ராப்ளத்தை உருவாக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும்ன்றதை சொல்கிறார். வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஆண்களுக்கு மோஷன், இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். உடல் நல்லா இருக்கும், ஆனால் தேவையில்லாத சின்ன மருத்துவ செலவுக்கு போய் அதனால சில எம்ஆர்ஐலாம் எடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் இருக்காது ரிப்போர்ட்டில். ஆனால் சில பிரச்சனைகள் வந்து மறையும். இவங்க ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க. ஒரு குருவை வணங்குறது நல்லது. அதே மாதிரி சூரிய பகவான், சூரியனை எவ்வளோக்கு வணங்குறீங்க அவ்வளோ பெரிய பலம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சின்ன செலவுகள், வழிகள் இதெல்லாம் போகணுன்னா சனிக்கு ஒரு பிரீத்தியை பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் குருவுக்கு ஒரு பிரீத்தி, 2 மாற சொல்லியும் ஒரு பிரீத்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு காத்திருக்கு.